வணக்கம் மக்களே, இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இப்போ ஃப்ளிப்கார்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு மூலிமா நீங்கள் இஎம்ஐ மூலிமா நீங்கள் பொருளெல்லாம் வாங்குவீங்க. ஆனால் இப்போ நியூ அப்டேட் மூலிமா ஃப்ளிப்கார்ட்டில் அதெல்லாம் வாங்க முடியல. அதாவது இஎம்ஐ டெபிட் கார்டு இல்லை பே லேட்ரு அந்த ஆப்ஷனெலாம் யூஸ் பண்ண முடியல. அந்த ஆப்ஷன் உங்களுக்கு கிரெடிட் கார்டே உங்களுக்கு தேவையில்லை. நான் சொல்கிற ஆப்புக்குள்ளே நீங்கள் போனீங்கன்னா நீங்கள் ஈஸியாக இஎம்ஐ எடுத்துக்கலாம். அந்த இஎம்ஐ மூலிமா நீங்கள் ஒரு 6 மாதத்தில் கட்டுற மாதிரி இருக்கும். அதை பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இப்போ நீங்கள் ஃப்ளிப்கார்ட்டில் போயிட்டப்புறம் நீங்கள் ஏதோ ஒரு பொருளை செலக்ட் பண்ணுறீங்க. செலக்ட் பண்ணிட்டப்புறம் உங்களுக்கு டெபிட் கார்டும் இல்லை கிரெடிட் கார்டும் இல்லை இஎம்ஐ எடுக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிரெடிட் கார்டு தான் தேவைப்படுது. ஆனால் நீங்கள் டெபிட் கார்டு மூலிமா எடுக்கலாம், இல்லைனா வேறு ஒரு மூலியமாகவும் நீங்கள் இஎம்ஐ எடுக்கலாம். இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் யூஸ் பண்ணுற ஆப் ஸ்னாப்மின்ட்டுக்கு போய் ப்ளே ஸ்டோரில் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நீங்கள் டவுன்லோட் பண்ணிட்டப்புறம் இதில் ஒரு ஃப்ளிப்கார்ட் இருக்கும். இந்த ஃப்ளிப்கார்ட்டை போய் உள்ளே போய் லான்ச் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட் உள்ளே போயிட்டோம். அதுக்குள்ளே ஒரு ஃப்ளிப்கார்ட் இருந்துச்சு, அதுக்குள்ளே இப்போ லான்ச் பண்ண போகிறோம். உங்கள்கிட்ட கிஃப்ட் கார்டு இருந்துச்சுன்னா கிஃப்ட் கார்டு போட்டுக்கோங்க. இப்போ நான் ஃபாஸ்ட் ட்ராக் ரிவார்ட்டை போடுறேன். இது போட்டப்புறம் உங்களுக்கு ஒரு பை பண்ணி சொல்லி கேட்கும். நீங்கள் பை பண்ணிட்டப்புறம் உங்களுக்கு இஎம்ஐ எவ்வளோன்னு காட்டும். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இஎம்ஐ 2 மாதத்துக்கு 421 ரூபா வருது. அதே நீங்கள் 3 மாதம் எடுத்தீங்கன்னா 420 ரூபா. இந்த மாதிரி நீங்கள் ஃபஸ்ட்டு பே பண்ணிடணும். அதுதான் 323 ரூபா.